யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் முடிய போகுதோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோவை அந்த பெருமாள் கண்ணில் காட்டுவர். நீங்க இதை பார்த்த உங்களுக்கும் கஷ்டங்கள் முடிய போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் பெருமாள் பக்தராக இருந்தால் ஓம் நமோ நாராயணாய நமஹா என்று கமெண்டில் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வைகுண்ட ஏகாதேசியில் பெருமாளை தரிசித்து விட்டு அந்த நம்பெருமான் சென்ற சொர்க்கவாசல் வழியாக சென்றால் செய்த பாவங்கள் கழிந்து மோட்சம் கிடைக்கும். இந்த வருட வைகுண்ட ஏகாதேசியில் பெருமாளுக்கு பூஜை செய்தால் 3 கோடி ஆண்டு பூஜை செய்த பலன் கிடைக்கும். அதனால் 10 ரூபாய் கொடுத்து இந்த ஒரு பொருளையாவது உங்கள் வீட்டில் வாங்கி வைத்து விடுங்கள். வைகுண்ட ஏகாதேசி ஆரம்பித்து விட்டது என நினைக்க வேண்டாம். இந்த வைகுண்ட ஏகாதேசி ஜனவரி 8 வரை இருக்கும். எனவே இந்த வைகுண்ட ஏகாதேசி முடியும் முன்னர் இந்த பொருளை வாங்கி வைத்தால் அந்த பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெறலாம். அது என்ன பொருள் என்றால் கடைகளில் கிடைக்கும் பச்சை கற்பூரத்தை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வையுங்கள். அது சிறிய துண்டாக இருந்தால் கூட போதும். அந்த பச்சை கற்பூரத்தின் மனம் நம் வீட்டிற்கு ஒருவித தெய்வீக சக்தியை தரும். ஏனென்றால் அது பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் பிடித்தமான ஒரு பொருளாகும். அதனால்தான் கோவில் பிரசாதங்கள் இதை சேர்க்கிறார்கள். மேலும் இதை எப்படி உபயோகப்படுத்துவது என தெரிய வேண்டுமெனில கமெண்டில் சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.